ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நேட்டிவ் பீப்புள் எப்படி பேசுவாங்களோ அதற்கு இணையான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ரூட் வேர்டு. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சென்டென்சஸை சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கவனிங்க. எல்லா எக்ஸாம்பிள்ஸும் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதம் ஜான் 2026க்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸோட அட்மிஷன் ப்ளஸ் 1-on-1 ஸ்பீக்கிங் ட்ரைனிங்கோட அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் ப்ளஸ் இப்போது எந்த ஊரில் இல்லாட்டி எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லாட்டி ரிசைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், கவனிங்க. அவன் அவனுடைய நண்பனை நம்பினான். பாஸ்ட்ல இருக்கு. அவன் அவனுடைய ஃப்ரெண்டை நம்பினா, கடைசியில் தான் அவன் ஒரு துரோகின்னு தெரிய வந்துச்சு. ஓகே, கடைசியில் தான் தெரிய வருது என்னென்னு, அவன் ஒரு துரோகி அப்படின்னு. இப்போ நல்லா கவனிக்கணுங்க. கடைசியில் தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. அது பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா டென்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் சூட் ஆகும். கடைசியில் தான், எப்படி ஒரு விஷயத்தோட எண்டில் தான் நமக்கு தெரிய வருது அந்த விஷயம் அப்படி இல்லை, வேறு மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க? அவன் அவனுடைய நண்பனை நம்பினான். இவன் வந்து ஒரு நல்லவன், அவனால் எந்த ப்ராப்ளம் எதிர்பார்த்து நம்புறாரு. ஓகே, இது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ஒரு துரோகி என்று தெரிய வந்தது. அப்போது அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதற்கு மாறாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னா கடைசியில் நடக்குது. புரியுதுங்களா? அப்போ கடைசியில் தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூட் வேர்டு நம்ம வச்சுருக்கோம். இந்த ரூட் வேர்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சென்டென்ஸ்க்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 மெயின் கிளாஸ் வேணும். ஏன் அப்படின்னா, அவன் அவனுடைய நண்பனை நம்பினான். அவன் அவனோட ஃப்ரெண்டை நம்பினா, இது ஒரு தனித்த வாக்கியம். கடைசியில் தான் தெரிய வந்துச்சு. ஓகே, கடைசியில் தான் தெரிய வந்துச்சு. இதை தனியாக வச்சுருங்க. அவன் ஒரு துரோகி. அப்போ அவன் ஒரு துரோகி அப்படிங்கிறது ஒரு தனித்த வாக்கியம். அப்போ 2 வாக்கியங்களுக்கு நடுவில் நாம் இந்த ரூட் வேர்டை போட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். புரியுதுங்களா? பாருங்க, அவன் அவனுடைய நண்பனை நம்பினான். இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதை அப்படியே நம்ம எழுதிக்கலாம். பாருங்க எப்படி. He trusted his friend. ஓகே, ட்ரஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒருத்தர் முழுதாக நம்புறது. புரியுதுங்களா? அதற்கு நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிலீவ் அப்படிங்கிற வார்த்தை இங்கே செட் ஆகாது. பிலீவ் அப்படிங்கிற வார்த்தை விட ரொம்ப ஆழமான அர்த்தத்தை உடையது ட்ரஸ்ட். ஓகே, ஹீ ட்ரஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அவன் அவனுடைய நண்பனை நம்பினான், காமா, அதற்கடுத்து அந்த ரூட் வேர்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா, இதற்கு இருக்க ரூட் வேர்ட் என்ன அப்படின்னா, பாருங்களேன், ஒன்லி டு ஃபைண்ட். இதுதான் ரூட் வேர்டு, ஒன்லி டு ஃபைண்ட். இந்த ஒன்லி டு ஃபைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தனியாக வேறு ஏதாவது சென்டென்ஸோட இடையில போட்டு பேசினீங்கன்னா மீனிங் மாறும். சரிங்களா? இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் மீனிங்கோட மட்டும்தான் வருது. ஓகே, பாருங்கள். ஹீ ட்ரஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஒன்லி டு ஃபைண்ட். அப்படியே அடுத்த மெயின் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கணும். அவன் ஒரு துரோகி அப்படின்னு எழுதினா மட்டும் போதும். ஏன்னா கடைசியில் தான் தெரிய வந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுத்துரும். ஒன்லி டு ஃபைண்ட், கடைசியில் தான் தெரிய வந்தது அப்படிங்கிற அர்த்தத்தை இது கொடுக்குது. சரிங்களா? என்னென்னு கடைசியில் தெரிய வந்தது? அவனுடைய நண்பன் ஒரு துரோகி. பாருங்க, he was a traitor. He trusted his friend only to find he was a traitor. He trusted his friend only to find he was a traitor. இடையில காமா. இதுக்கு ரிட்டனில் நீங்கள் எழுதும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் பேசும்பொழுது காமா, முற்றுப்புள்ளி, ஏதோ ஃபுல் ஸ்டாப்பு, செமிகாலன்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டோம். கடகடன்னு பேசிட்டு போயிடுவோம். பட் எழுத்து வழக்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எங்கே காமா வருது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். சரி, சொல்லுங்கள் சென்டென்ஸை. ஹீ ட்ரஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஒன்லி டு ஃபைண்ட் ஹீ வாஸ் அ ட்ரைட்டர். இங்கே ஒரு முழு வாக்கியம், பின்னாடி ஒரு முழு வாக்கியம், 2 வாக்கியத்திற்கு இடையில நம்மளோட ரூட் வேர்டு. ஹீ ட்ரஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஒன்லி டு ஃபைண்ட் ஹீ வாஸ் அ ட்ரைட்டர். இன்னும் கரெக்டாக ஆம்பிக்விட்டி இல்லாமல், ஆம்பிக்விட்டி அப்படின்னா பொருள் சரியாக விளங்காமல் போகிறது. எப்படின்னா, ஒரு குழப்பம், ஒரே சென்டென்ஸுக்கு 2-3 மீனிங் வர்ற மாதிரி இருக்கும். பாருங்களேன், ரொம்ப சிம்பிள்.
he trusted his friend. ஓகே, ஒன்லி டு ஃபைண்ட் he was a traitor. இந்த இடத்துல இந்த he அப்படிங்கிறது இவரை சொல்லுதாங்கிறது தெரியாமல் போயிடும். யாரை சொல்லுதுன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா இங்கே வெறும் சிம்பிளாக he தான் கொடுத்துருக்கோம். அப்போது இதை இன்னும் இந்த குளறுபடி இல்லாமல் தெளிவுபடுத்தணும் அப்படின்னா பாருங்க, ஹிஸ் ஃப்ரெண்டுன்னு கரெக்டாக சொன்னால் வேலை முடிஞ்சது. அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். he trusted his friend only to find his friend was a traitor. அவன் அவனுடைய நண்பனை மிகவும் நம்பினான். கடைசியில் தான் தெரிய வருது அவருடைய நண்பன் ஒரு துரோகி என்று. புரியுதுங்களா? அப்போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக எழுதிட்டோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் நவுனை பற்றி பேசுகிறோமோ அது கரெக்டாக கிளியராக உட்காந்துக்கும். இப்போது நம்மளோட ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் வேணும். இந்த மெயின் கிளாஸில் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை நம்புகிறாரு, ஒரு ரியாலிட்டியை பேசுகிறாரு. அதற்கடுத்து நம்மளோட ரூட் வேர்டை போடுறோம். ஓகே, ரூட் வேர்டுக்கு அடுத்து அடுத்த மெயின் கிளாஸ். இன்னும் சொல்ல போனால் இந்த மெயின் கிளாஸோட நம்ம ஒரு கமாவை போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு ரூட் வேர்டு, அந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு மெயின் கிளாஸில் தான் அவங்க வச்சிருந்த அந்த எதிர்பார்ப்பு, அந்த உண்மை உடைக்கப்பட்டது அப்படின்னு. புரியுதுங்களா? இப்போது கடைசியில் தான் தெரிய வந்ததுன்னா பாஸ்ட்டு. இதை ப்ரெசண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா கடைசியில் தான் தெரிய வருது அவர் ஒரு துரோகி அப்படின்னு. அப்போது he trusted his friend only to find his friend is a traitor. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெசண்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. புரியுதுங்களா? மாற்றிட்டீங்க அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட் அவன் நம்புனா, ஆனால் இப்போ தான் தெரிய வருகிறது, தெரிய வந்ததில்லை. தெரிய வந்ததுன்னா பாஸ்ட், இப்போ தான் தெரிய வருதுன்னா ப்ரெசண்ட். இப்போ தான் தெரிய வருது அவன் ஒரு துரோகின்னு. ஒன்லி டு ஃபைண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் இஸ் அ ட்ரைட்டர். புரியுதுங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தோன்னா வேலை முடிஞ்சுது. சரி, ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே தொடர்ந்து என் கூட என்ன பண்ணுங்கள், எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்களும் ஆன்சர் அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ நாம் டிலே இல்லாமல் என்ன பண்ணிடலாம், எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே ஓடிடலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு மெயின் கிளாஸ், அதற்கடுத்து ஒன்லி டு ஃபைண்ட் அப்படிங்கிற ரூட் வேர்ட், அதற்கு அடுத்து செகண்டில் வரக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரியாலிட்டியை இருக்கக்கூடிய ஒரு மெயின் கிளாஸ். அவன் மிகுதி நேர வேலை செய்தான். அவன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஓவர் டைம் செஞ்சான். கடைசியில் தான் தெரிய வந்தது, அதை தான் கா தே வான்னு போட்டிருக்கேன், எழுத வேண்டாமே அப்படின்ட்டு. கடைசியில் தான் தெரிய வந்தது அவனுடைய சம்பளம் மாறலைன்னு. பைபிளை நம்பி வேலை செஞ்சது என்ன அப்படின்னு, நல்லா ஓவர் டைமில் வேலை செஞ்சால் சேலரி மாறும், கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அதுவும் இல்லை, கடைசியில் சம்பளம் மாறலை. வாங்க, இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. அவன் மிகுதி நேர வேலை செய்தான், அதை அப்படியே சிம்பிளாக சொல்லுங்கள். ஹீ worked, very good, he worked overtime. அவர் மிகுதி நேரம் வேலை செய்தார், ஓவர் டைமில் வேலை செஞ்சார் அப்படின்னு அர்த்தம். காமா, கடைசியில் தான் தெரிய வந்ததுக்கு வச்சிருக்கிற ரூட் வேர்டு என்ன, ஒன்லி டு ஃபைண்ட். அவ்வளோதான், ஒன்லி டு ஃபைண்ட். அவருடைய அந்த பர்சனோட சம்பளம் மாறவில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, அவருடைய சம்பளம் மாறவில்லை என்று தெரிய வந்தது, மாறாமல் இருந்தது தெரிய வந்தது. ஓகே, ஹிஸ் salary hadn't, ஏன்னா பாஸ்ட்ல இருக்கனால இப்படி போட்டுக்கலாம், hadn't changed. இல்லாட்டி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா was unchanged இப்படி கூட சொல்லலாம். ஓகே, was not changedன்னு சொல்லலாம், was unchangedன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒன்று நெகட்டிவில் இருக்கணும். இந்த வாஸ் பாசிட்டிவில் இருக்குது, அதனால இங்கே நெகட்டிவ். இங்கே ஹேடன்ட் நெகட்டிவில் இருக்குது, அதனால இங்கே பாசிட்டிவ். ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அது பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது, இது சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது. ரெண்டுமே சரியான அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. ஹேடன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது மோர் கான்வர்சேஷனல் ஸ்டைல். ஆனால் ரெண்டுமே கரெக்டு தான். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் எது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஹேடன்ட் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், ஹி ஒர்க்டு ஓவர் டைம். ஹி ஒர்க்டு ஓவர் டைம், ரொம்ப நேரம் வேலை செஞ்சார், கடைசியில் தான் தெரிய வந்துச்சு அவரோட சேலரி மாறவில்லை என்று. சென்டென்ஸை சொல்லுங்கள். ஹி ஒர்க்டு ஓவர் டைம் only to find his salary hadn't changed. Only to find his salary was not changed. Only to find his salary was unchanged. எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஒரு டைம் மறுபடியும் சொல்லுங்கள். He worked overtime only to find his salary hadn't changed. Only to find his salary was unchanged. Simple.
அவள் ஒரு குறுக்கு வழியை எடுத்தாள், ஒரு குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணி போனால் கடைசியில் தான் தெரிய வந்துச்சு அது ரொம்ப லாங்குன்னு. அதுக்கு பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், நேர்வழியிலே போயிருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். சரிங்களா? அவள் ஒரு குறுக்கு வழியை எடுத்தாள். பாருங்க, ஷீ தேர்ந்தெடுத்தாள், அதை ஃபாலோ பண்ணான்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஷீ ஃபாலோட் அ ஷார்ட்கட். ஓகே, ஷீ ஃபாலோட் அ ஷார்ட்கட், காமா, அடுத்து நம்மளோட வேர்ட் only to find. அது மிகவும் நீளமானது, அந்த வழி ரொம்ப நீளமானது. அப்போது ஒரு பொருளினுடைய தன்மையை பற்றி பேசுகிறோம். அப்போ ஒரு பொருளோட தன்மையை பாஸ்டில் பற்றி பேசுகிறதுனால பாஸ்ட் பி வெர்பை போட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே, இட் வாஸ் லாங்கர். ஓகே, ஷி ஃபாலோட் அ ஷார்ட்கட் ஒன்லி டு ஃபைண்ட் இட் வாஸ் லாங்கர். ஷி ஃபாலோட், சொல்லுங்கள், எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரும். சொல்லுங்கள், she followed a shortcut only to find it was longer. She followed a shortcut only to find it was longer. புரியுதுங்களா? ரைட். நான் ஒரு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணேன், கடைசியில் புதிய பக்ஸ் வந்தது தான் மிச்சம், இப்படியும் சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்படி நடந்தது தான் மிச்சம், இதுவும் சொல்லுவோம், இதுவும் அதே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது. எப்படி? அட நான் அப்டேட்டை வந்து என்ன பண்ணேன், ஆப்பை வந்து என்ன பண்ணேன், அப்டேட் பண்ணி விட்டேன், கடைசியில் தான் தெரிய வருது அதில் தான் எக்கச்சக்கமான பக்ஸ் இருந்துச்சுன்னு. ஓகே வாங்க, நான் ஆப்பை புதுப்பித்தேன். ஐ அப்டேட்டட் தி அப்ளிகேஷன். ஓகே, I updated the application, comma, only to find நிறைய பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது அப்படியே ப்ளூரலில் நீங்கள் சொல்லணும். ஓகே, தேர் வேர் நியூ பக்ஸ். ஓகே, இல்லாட்டி நியூ பக்ஸ் எமர்ஜ்ட் அப்படி கூட சொல்லலாம். தோன்றியது, எமர்ஜ் அப்படின்னா தோன்றுதல். தேர் வேர் நியூ பக்ஸ்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி ஒன்லி டு ஃபைண்ட் நியூ பக்ஸ் எமர்ஜ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட். பாருங்கள், ஐ அப்டேட்டட் தி அப்ளிகேஷன், எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். I updated the application only to find there were new bugs. I updated the application only to find there were new bugs. Okay, the new bugs emerged. எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். அவர்கள் ஆஃபரை ஏற்றுக்கொண்டார்கள், கடைசியில் தான் தெரிய வந்தது எக்கச்சக்கமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது ஹிடன், மறைமுகமான நிபந்தனைகள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஓகே வாங்க, அவர்கள் ஆஃபரை ஏற்றுக்கொண்டார்கள். They accepted the offer. They accepted the offer only to find there were மறைமுக நிபந்தனைகள். ஓகே, there were hidden conditions. பாருங்க, they accepted the offer only to find there were hidden conditions. They accepted the offer. They accepted the offer only to find there were hidden conditions. மறுபடியும் சொல்லுங்க ஒரே டைம். They accepted the offer only to find there were hidden conditions. There were hidden conditions. புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வேற டென்ஸ் கூட பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ், டென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போது நம்ம டென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, தமிழில் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டால் நான் தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா தமிழில் சொல்லும் பொழுது ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக லாஜிக்கோட மீனிங்கை வெளிப்படுத்துது அப்படின்னா அதே டென்ஸை, தமிழில் என்ன டென்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே டென்ஸை என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் நீங்கள் மாற்றி மாற்றி அப்படியே போட்டு சொன்னாலும் அந்த மீனிங் கரெக்டாக கன்வே ஆகும். பாருங்களேன், நாங்கள் அந்த வாக்குறுதியை நம்பினோம், இது பாஸ்டில் இருக்குது. நாங்கள் அந்த ப்ராமிஸை நம்பினோம், இப்போ தான் தெரிய வருது. ஓகே, இப்போ தான் தெரிய வருது என்னென்னு, அது சும்மான்னு. அப்போது இந்த பாஸ்டில் நாம் வச்சுருந்த எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெசண்ட்டில் தான் நமக்கு தெரிய வருது. அப்போ மீனிங் இருக்குது. தமிழில் சொல்லும்போது புரியுது தானே, தமிழில் சொல்லும் பொழுது அர்த்தம் கரெக்டாக வருது தானே. அப்போ இங்கிலீஷில் அப்படி தான் வரும். மாலா மெசேஜை திறக்கிறா, எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம பார்க்குறோம், அது அப்படியே ரியல் இப்போ நடக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நரேட் பண்ணுறோம்.
இப்போது கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி விளாண்டுருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒருத்தர் நரேட் பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே அவர் என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்துகிட்டு அப்படியே அந்த வில்லங்கிட்ட போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, ஒரு வெட்டுறாரு. வெட்டும் பொழுது பார்த்தா வில்லன் தடுக்கிறான். தடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு திருப்பி வெட்ட வரான். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்தது, நம்ம பார்த்த சீனு. ப்ரெசென்ட்டில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட்லேயே தான் தமிழில் சொல்கிறோம். அவன் கத்தி எடுத்துகிட்டு வரான். வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவனுக்குன்னே ஒரு பயம் வருது. இதெல்லாம் ப்ரெசென்ட்டு சென்டென்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தருடைய அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசென்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதே தான் நம்ம இங்கேயும் சொல்ல வரோம். பாருங்களேன், மாலா அவளோட மெசேஜை ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் தெரிய வருது அவள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லைன்னு. அப்போ தான் தெரியுது அவள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்ட்டு. ப்ரெசென்ட்டில் இருக்குது. புரியுதுங்களா? டோனை மட்டும் கவனிங்க, அதுவே போதும். இப்போ அதே மாதிரி தான் மற்றதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் அந்த வாக்குறுதியை நம்பினோம். ஓகே, வி நம்பினோம் ஆல்ரெடி பார்த்ததான். வி ட்ரஸ்டட் த ப்ராமிஸ். ஓகே, வி ட்ரஸ்டட் த ப்ராமிஸ் ஒன்லி டு ஃபைண்ட் அது சும்மா என்று. அப்போது ஒன்லி டு ஃபைண்ட் அது சும்மா அப்படின்னா இட் இஸ் எம்டி. இட் எம்டின்னு சொன்னாலே கரெக்டு தான். இட் இஸ் எம்டின்னு சும்மா நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு முழு வாக்கியம் வேணும்ல, அதனால இட் இஸ் எம்டி நம்ம சொல்கிறோம். அது வெறுமையாக இருக்கிறது, அது சும்மா இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, பாருங்கள், we trusted the promise only to find it is empty. சேர்ந்து சொல்லுங்க, we trusted the promise only to find it is empty. ரொம்ப சிம்பிள். அடுத்து மாலா மெசேஜை திறக்கிறா. ஓகே, பாருங்க, மாலா opens the message. நல்லா கவனிக்கணும். MESSAGE. தப்பி தவறி தெரியாமல் கூட இந்த ஈக்கு பதிலாக ஏவை போட்டு விட்றாதீங்க. போட்டு விட்டிங்கன்னா பொழந்துருவாங்க. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. இந்த ஈக்கு பதிலாக தெரியாமல் ஏ போட்டிங்கன்னா அது மசாஜ்னு மாறிடும். அப்போ மாறிச்சுன்னா என்ன ஆகும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஸ்பெல்லிங்கில் ரொம்ப ரொம்ப என்னவாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாலா ஓப்பன்ஸ் த, அடிச்சு விட்றேன்ப்பா, இல்லாட்டி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அவர் கீழே ஈ போட்டாரா இல்லை கீழே ஏ போட்டாரா, ஏ தான் போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவை போட்டு விட்றாதீங்க. சரியா, அதை நான் அழிச்சு விட்றேன். மாலா ஓப்பன்ஸ் த மெசேஜ் ஒன்லி டு ஃபைண்ட், அவள் கணக்கில் பணம் இல்லை. ப்ரெசென்ட்டில் தான் சொல்லணும். ஓகே, அவள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அப்போது there is no money in her account. சொல்லுங்க, மாலா opens the message only to find there is no money in her account. மாலா opens the message only to find there is no money in her account. கடைசியாக ஒரே ஒரு டைம் எங்கூட சேர்ந்து மறுபடியும் சத்தமாக, நீங்கள் இருக்கிற இடத்துல சத்தமாக ஒரே டைம் சொல்லுங்க. மாலா opens the message only to find there is no money in her account. ரைட். அவன் அவளுடைய மன்னிப்பை நம்புகிறான். இப்போ நம்புகிறான், அவளோட மன்னிப்பை இப்போ நம்புகிறான். கடைசியில் தான் தெரிய வரும், தெரிய வந்தது, தெரிய வருகிறது, தெரிய வரும். இப்போ ஃப்யூச்சரில் மாறுது. கடைசியில் தான் தெரிய வரும், அவள் அத்தவறை மீண்டும் செய்வாள். மீனிங் கரெக்டாக வருது இல்லை, அப்போ இங்கிலீஷ்லையும் கரெக்டாக வரும். ஓகே, அவன் அவளுடைய மன்னிப்பை நம்புகிறான். பாருங்க, he believes her apologies. ஓகே, ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. he believes her apologies. அவளுடைய மன்னிப்பை அவன் நம்புகிறான். ஓகே, பொதுவாக என்ன பண்ணுறாரு, அவர் அதை கொஞ்சம் பிலீவ் பண்ணுறாரு, ட்ரஸ்ட் பண்ணல, பிலீவ் பண்ணுறாரு. கடைசியில் தான் தெரிய வரும், ஒன்லி டு ஃபைண்ட், அவள் அத்தவரை மீண்டும் செய்வாள். பாருங்க, she will repeat that mistake again. ஓகே, she will repeat that mistake again. ஒரு சிலர் அகைன்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான், சொல்லிக்கலாம். பாருங்க, he believes her apologies only to find she will repeat her mistake, so that mistake again. மறுபடியும் எங்கூட சேர்ந்து சொல்லுங்க,
He believes her apologies only to find she will repeat her mistake again. She will repeat that mistake again. மறுபடியும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. He believes her apologies only to find she will repeat that mistake again. Simple. கடைசியா ஒரே ஒரு சென்டென்ஸ். படம் ஓடுற சத்தம் கேட்குது. கடைசியில் பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஓகே, படம் சத்தம் கேட்கிறது. பாருங்க, யூ கேன் ஹியர் த மூவி சவுண்ட். ஓகே, இல்லாட்டி த மூவி சவுண்ட் இஸ் ஆடிபிள். அதுவும் கரெக்டு தான். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். த மூவி சவுண்ட் இஸ் ஆடிபிள், இல்லாட்டி யூ கேன் ஹியர் த மூவி சவுண்ட் only to find அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. they are sleeping. அவ்வளவுதான். you can hear the movie sound. சேர்ந்து சொல்லுங்க. கடைசி சென்டென்ஸ் என் கூட ஒரே டைம் சேர்ந்து சொல்லுங்க நண்பர்களே. வாங்க வாங்க வாங்க. you can hear the movie sound only to find they are sleeping. you can hear the sound. இன்னொரு சென்டென்ஸ் சொன்னனே, the movie sound is audible. the movie sound is audible. இதை போட்டு இப்போ சொல்லலாம். the movie sound is audible only to find they are sleeping. the movie sound is audible only to find they are sleeping. எவ்வளோ எளிமையான சென்டென்ஸாக இருக்குது பாருங்கள். only to find, அப்புறம் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த நிறைய ரூட் வேர்ட்ஸ் இருக்குது. இஃப் எனிதிங் இந்த சென்டென்ஸ் நடுவில் போட்டால் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரூட் வேர்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கணும். இந்த ரூட் வேர்டுக்கு என்ன மீனிங், இந்த ரூட் வேர்டுக்கு என்ன மீனிங், என்ன டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அப்போ அடிக்கடி எடுத்து பார்க்கணும். அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா தான் மைண்டுக்குள்ளே இருக்கும் எல்லாமே, இல்லாட்டி மறந்து போகும். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான டாப்பிக்கில் வந்து என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம், படிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ரைட்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.